வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 39வது பாடல். கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சியிடை அம்பு நஞ்சு கண்கள் குடல் கொண்டல் என்று பலகாலும் கண்டு உளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டு உடன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தையன்பர் தங்களுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய். கற்கண்டு போல சொற்களை பேசுபவர்கள், யானை தந்தத்தை போன்ற மார்புகளை கொண்டவர்கள், வஞ்சிக் கொடி போன்ற இடையை உடையவர்கள், அம்பையும் நஞ்சையும் ஒத்த கண்களை கொண்டவர்கள், அவர்களுடைய கூந்தல் மேகம் போன்றதும் என்று இப்படியெல்லாம் பல உவமைகளைக் கண்டு என்னுடைய உள்ளமானது வருந்தி நொந்துப்போய் மாதர்களிடம் வசப்பட்டு இரவும் பகலுமாக நின்று விதியின் பயனாக பழவினை தாக்க அதனால் திரிந்து என் மனமானது வெந்து வீழ்வதைக் கண்டு, பகவானே, உங்களுடைய தாமரை பாதங்களை தந்தளித்து உன் புகழை ஓதும் உங்களுடைய அன்பான அந்த அடியவர்களோடு கலந்து நான் நற்குணம் பெறுவதற்கு நீங்கள் என்னை அஞ்சாதே அஞ்சாதே என்று கூறி வருவாயாக என்கிறார் நம் அருணகிரியார். வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு அறநெருங்கியிண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென் குரமடைந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா. வண்டுக்கள் மொய்க்கின்ற மலர் மாலையை பூண்டு மிக நெருக்கமாக நெய்ந்த அழுத்தமான ரவிக்கையை அணிந்து சந்தனக் குழம்பில் மிகவும் முழுகி வஞ்சிக் கொடி போன்ற இடையை வருத்துகின்ற மார்பினால் மென்மையான குரப்பெண் வள்ளியின் சிவந்த கைகளை அவளது இடத்துக்கு வள்ளிமலைக்கே சென்று எழிலுடன் தொட்டு கலந்த திருமார்பனே, எங்கள் கந்தக் கடவுளே, திண்டிரள் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சற் புனைந்து துங்க மயில் மீதே சென்று அசுரர் அஞ்ச வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே. திண்ணிய வலிமை கொண்ட தேவர்கள் நின்னிடம் அபயம் அடைய வேண்டுவதைக் கண்டு செவ்விய போர்க்கோளம் பூண்டு தூய மயில் மீதே ஏறி சென்று போர்க்களத்தில் அந்த அசுரர்களே அஞ்சும்படி வெற்றி கொண்டு திருப்பரங்குன்றத்தில் தேவயானியை மனம் புரிந்து திருச்செந்தூர் பதியில் வந்து வீற்றிருக்கும் பெருமாளே, எங்கள் முருகப்பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். நன்றி.